வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நாம் வகுப்பில் பௌத்த மதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பௌத்த மதத்தை தோற்றுவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தர் தான் பௌத்த மதத்தை தோற்றுவித்தார். இதனை நம்ம புத்த மதம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா புத்தர் தோற்றுவித்ததால் இது நம்ம புத்த மதம் அப்படின்னு சொல்கிறோம். புத்தருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். அவர் மகாவீரர் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்கிறாரு. சித்தார்த்தர் நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்து என்னும் கிராமத்தில் லும்னி என்ற வனத்தில் அவர் பிறந்தார். இவர் பிறந்த ஆண்டு கிமு 563ஆம் ஆண்டு. கபிலவஸ்து என்ற பகுதியை ஆண்ட சாக்கிய தலைவரான சுத்தோதனர் அவருடைய மகனாவார் புத்தர். சித்தார்த்தர் 7 நாட்கள் குழந்தையாக இருந்தபோதே அவருடைய தாயான மாயாதேவி இறந்து விட்டார். எத்தனை வயசு? 7 வயது. அதாவது 7 நாட்கள் குழந்தையாக இருந்தபோதே அவர் என்ன பண்ணுறாங்க, குழந்தை பிறந்த 7 நாளில் அந்த அம்மா இறந்துடுறாங்க. எனவே அவர் தன் சிற்றனை மகா பிரஜாபதி கௌதமியால் அவர் செல்வ செழிப்புடன் வளர்க்கப்பட்டார். பின்பு யசோதாவை மனம் புரிந்து ராகுலன் என்ற ஒரு மகனையும் அவர் பெற்றெடுத்தார். சித்தார்த்தர் ஒரு நாள் தனது தேரினை வெளியில் ஓட்டி சென்ற பொழுது 4 காட்சிகளை அவர் கண்டார். எத்தனை காட்சிகளை கண்டார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 காட்சிகளை அவர் கண்டார். 1, கவனிப்பாரற்ற வயதான மனிதன் ஒருவரை பார்த்தார். வயதான முதியவரை அவர் ஒருத்தரை பார்த்தார். பிறகு வியாதியால் பாதிப்புக்குள்ளான நோயாளியை அவர் பார்த்தார். 3ஆவதாக ஒரு பிச்சைக்காரனை பார்த்தார். 4ஆவது மரண சடங்கில் இறுதி ஊர்வலம் ஒன்றினையும் கண்டார். என்ற 4 நிகழ்வுகளை அவர் கண்டார். சித்தார்த்தின் மனம் அந்த சோக காட்சிகளால் பாதிப்புக்குள்ளானது. அவர் தனது 29வது வயதில் மனைவி குழந்தையை விட்டுவிட்டு வெளியேறி துறவியானார். புத்தர் அவர் முதலில் அரத கலாமா என்பவர் சீடராக இருந்தார். புத்தருடைய முதல் சீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா அரத கலாமா என்பவர் தான் முதல் சீடர் ஆவார். ஆனால் அவர் தன் குருவின் போதனைகளினால் திருப்தி அடையவில்லை. அரதகலாமா என்பவரிடம் சீடராக இருக்கார் புத்தர். ஆனால் சீடராக இருந்தாலும் அவருக்கு ஒரு திருப்தி இல்லை. அதனால் அவரிடம் வெளியேறி பின் ருத்ராகா என்பவரிடம் உபதேசம் பெற்றார். ஃபஸ்ட்டு அரதகலாமா, 2வது ருத்ராகா இவரோட உபதேசம் வர்றாரு. அப்போவும் இவருக்கு மன திருப்தி இல்லை. பிறகு அங்கிருந்து அவர் வெளியேறி வெறும் தியானம் மட்டுமே வீடு பெற அளிக்காது என்பதை அவர் அறிந்து கொண்டார். பிறகு சிறிது காலத்திற்கு பின்பு கயை, அப்புறம் புத்த கயான்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த கயா நகரில் ஒரு அரச மரத்த அடியினுடைய கால் மடிந்த நிலையில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் தியான நிலையில் அமர்ந்தார். ஒரு நாள் இனிய காலை பொழுதில் உயர்வான அந்த நாணம் இவருக்கு கிடைக்கப்பெற்றது. உயர்வான நாணம், அந்த நாணத்தை இவர் பெற்றார். அதுதான் அக்கணத்தில் இருந்து புத்தர் புத்தியை வென்றவர் என்றும் சாக்கிய முனி, அதாவது சாக்கிய மரபை சேர்ந்த முனிவர் என்ற அர்த்தம், சாக்கிய முனி என்றும் அழைக்கப்படுகிறார். புத்தர் எப்போ அந்த அறிவை பெற்றாரோ அதிலிருந்து போதிசத்துவர் என்று அழைக்கிறாங்க. புத்தர் ஞானம் பெற்றதில் இருந்து அவரை போதிசத்துவர் என்றும் புத்தர் அறிவொளியை பெற்றவர் என்றும் சொல்கிறாங்க. அவர் அரச மரத்தடியில் தான் அந்த ஞானத்தை பெறுகிறார். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர் புத்தியை வென்றவர், அதாவது அறிவை வென்றவர், சாக்கிய முனி போன்ற பெயர்களால் அவர் அழைக்கப்படுகிறார். வாரணாசி அருகில் உள்ள சாரநாத் என்ற மான் பூங்காவில் அவர் என்ன பண்ணுறார், தனது முதல் போதனையை போதித்தார். அதுதான் தர்ம சக்கர பரிவர்த்தனா.
தர்மசக்கர பரிவர்த்தனா என்ற போதனையை முதலாக அவர் போதித்தார். அப்போ சாரநாத் மான் பூங்காவில் முதலாக போதித்த அந்த போதனையுடைய பேர் என்ன கேட்டிங்கன்னா தர்மசக்கர பரிவர்த்தனா என்பது முதல் போதனையுடைய பேர். உடல் வலிமை கொண்ட புத்தர் ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் வரை அவர் நடந்து தனது போதனையை போதித்து வந்தார். வட இந்தியாவில் பல இடங்களுக்கு பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். தனது 80வது வயதில் கிமு 483 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குஷிநகரம் என்னும் இடத்தில் புத்தர் இயற்கை எழுதினார். தனது 80வது வயதில். மகாவீரர் எத்தனாவது வயதில் வந்து இயற்கை எழுதினார்? 72வது வயதில் மகாவீரர். புத்தர் வந்து 80வது வயதில் இயற்கை எழுதினார். புத்தரின் போதனையில் புத்தர் 4 மேலான உண்மைகளை உலகிற்கு அளித்தார். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் துன்பமும் துயரமும் நிறைந்தது. 2வது, ஆசையே துன்பங்களுக்கு காரணம். 3வது, ஆசையை ஒதுக்கினால் துன்பத்திலிருந்து நாம் விடுபடலாம் என்று கூறுறாரு. 4 பார்த்திங்கன்னா, துயரங்களிலிருந்து விடுபட அட்டமார்க்கம் எனப்படும் எண்வழி பாதையை அவர் பின்பற்றப்பட வேண்டும் என்று அவர் வாதிட்டார். புத்தருடைய போதனைகள் திரிபிடகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. திரிபிடகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்த பிடகம், வினய பிடகம், அபிதம பிடகம். இந்த 3 பிடகங்களும் பாலி மொழியில் எழுதப்பட்டது. சுத்த பிடகம், வினய பிடகம், அபிதம பிடகம் 3 பாலி மொழியில் எழுதப்பட்டது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புத்த சமயத்தின் தொண்டுகள். நாலந்தா, வல்லாபி, காஞ்சி, விக்ரமசிலா போன்ற கல்வி மையங்கள் புத்த சமயத்தின் மையங்களாக சிறந்து விளங்கியது. சாஞ்சியிலும் பர்காட்டிலும் புத்தரின் வாழ்க்கையில் இருந்து சில காட்சிகளை எடுத்து கூறல் சம்பவங்கள் பீகாரில் உள்ள புத்தகயா, சாஞ்சி மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள பர்கட் ஆகிய இடங்களில் உள்ள புத்த விகாரங்களின் சுவர்களில் அழகான ஓவியங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இது புத்தருடைய வாழ்க்கை வரலாறுல சித்தரிக்கப்பட்டு சொல்கிறாங்க. காந்தார சிற்பக்கலையும் காந்தார சிற்பக்கலை, அஜந்தா, எல்லோரா போன்றவை காணப்படும் சித்திரங்களும் புத்த சமயத்தின் ஒரு கொடையாக தான் இன்றளவும் பொழுது பேசப்பட்டு வருகிறது. புத்த துறவிகள் பல குகைகளை குடைந்து சத்தியங்கள் எனப்படும் பிரார்த்தனை கூடங்களையும் விகாரங்கள் எனப்படும் மடாலங்களையும் அவர்கள் அமைத்தார்கள். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, சத்தியங்கள் என்பது என்னது அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? சத்தியங்கள் எனப்படும் பிரார்த்தனை கூடம். சத்தியங்கள் என்ன அர்த்தம்னா பிரார்த்தனை கூடம் அர்த்தம். விகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மடாலயங்கள் என்று அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கணும். தற்கால பீகாரில் உள்ள விகார் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் விகாரம் என்ற வார்த்தை. அடுத்தது வினய பிடகம், சுத்த பிடகம், அபிதம பிடகம் ஆகிய மூன்று நூல்களும் புத்த சமயத்தின் மீதான பழமையான இலக்கியங்களாகும். புத்த சமயத்தின் மீதான பழமையான இலக்கிய நூல்கள் எதை சொல்கிறாங்க? வினய பிடகம், சுத்த பிடகம், அபிதம பிடகம் என்ற 3 இலக்கிய நூல்களை சொல்கிறாங்க. புத்தர் பிறந்த நாடு நேபாளம். புத்த சமயம் பிறந்த நாடு இந்தியா. ஆசிய துன்பத்திற்கு காரணம் என கூறியவர் புத்தர். பௌத்த சமய நூல்களான திரிபீடகங்கள், ஜாதக கதை இதெல்லாம் எழுதப்பட்ட மொழி பாலி மொழி. புத்த சமயத்தில் பிளவு ஏற்பட்டுச்சு. ஒன்று ஹீனயானம், இன்னொன்று மகாயானம். 2 பிளவுபட்டது. குண்டலவன மாநாடு 4வது மாநாடு ஒரு பௌத்த மாநாட்டில் தான் இது 2ஆக பிரியுது. பௌத்த மதம் எந்த மாநாட்டில் ஹீனயானம் மகாயானம் என்று 2ஆக பிரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டலவனம் என்ற 4வது மாநாடு. அதாவது எங்கே இருக்குது குண்டலவனம் கேட்டிங்கன்னா, காஷ்மீரில் உள்ள குண்டலவனத்தில் தான் 4வது மாநாடு கூட்டப்பட்டது. அங்கே தான்
புத்த மதம் வந்து இரண்டாக பிரிவு 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 2 பிரிவு அடையுது. புத்தர் துறவியாக மாற காரணமான 4 நிகழ்ச்சிகள் என்னென்னா, வயதான முதியவரை பார்த்தாரு, நோயாளியை பார்த்தாரு, இறந்து போன பிணத்தை பார்த்தாரு, ஒரு துறவியாக ஒருத்தர் பார்த்தாரு. இந்த 4 நிகழ்வு தான் புத்தர் வந்து துறவியாக போவதற்கு காரணமான நிகழ்வுகள். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கௌதம் புத்தர் ஆசிய ஜோதி, லைட் ஆஃப் ஆசியா, ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படுகிறார். ஆசியாவின் ஜோதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நேரு. ஆசியாவின் ஜோதி யாருன்னா நேரு. ஆசிய ஜோதி யார் கேட்டிங்கன்னா புத்தர். இன்று ஹீனயானத்தை பின்பற்றும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தரின் போதனைகளை வழிபடுபவர்கள் தான் ஹீனயானத்தை பின்பற்றுறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனா, ஜப்பான், தென்கொரியா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தனுடைய ஹீனயான பிரிவை பின்பற்றுகிறார்கள். புத்த சமயத்தை உலக சமயமாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். புத்த சமயத்தை உலக சமயமாக்கியவர் யாருன்னா அசோகர் தான் உலக சமயமாக்குறாரு. ஹீனயானத்தை பின்பற்றிய மன்னர் யாருன்னா அசோகர் தான். அசோகர் வந்து ஹீனயான மதத்தை பின்பற்றினார். மகாயானத்தை பின்பற்றியவர்கள் யாருன்னா கனிஷ்கரும் அசோகரும் தான் வந்து மகாயானத்தை பின்பற்றினாங்க. பௌத்த சமயத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட அயல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. பௌத்த சமயத்தின் 3 முக்கிய கூறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தர், சங்கம், தர்மம். புத்தம், சங்கம், தர்மம், இதுதான் வந்து 3 முக்கிய கூறுகள், மும்மணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தரின் போதனைகளை பார்த்தீங்கன்னா ஆரிய சத்தியங்கள், அஷ்ட மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரிய சத்தியங்கள், அஷ்ட மார்க்கம், அதாவது 4 உண்மைகள், 8 வழி பாதைகள், அதுதான் வந்து ஆரிய சத்தியங்கள், அஷ்ட மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். வேதங்களின் அதிகாரத்தை அவர் என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்குறார். வேதங்களின் அதிகாரத்தை மறுத்தார். வேதங்களுடைய அதிகாரத்தை வேதங்களையும் இவர் மறுக்கிறாரு. மறுபிறப்பு, கர்மம் மீது இவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அவருக்கு நம்பிக்கை இல்லை. யார்? மகாவீரருக்கு வந்து மறுபிறப்பு, கர்மம் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் மறுபிறப்பு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் கர்மம் மீது நம்பிக்கை இல்லை மகாவீரருக்கு. ஆனால் புத்தருக்கு 2 பேர் நம்பிக்கை இருந்துச்சு. மிருகத்தினை பலியிடுதலை வெறுத்தார். மிருகம் பலியிடுவதை வெறுக்கிறாரு. சாதி வேறுபாடுகளை கண்டித்தார். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு விவாதத்துக்கு அவர் போகவே இல்லை. அவர் வந்து கடவுள் என்பவர் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னார். மகாவீரர் வந்து கடவுள் என்ற ஒன்று இல்லை அப்படின்னு மகாவீரர் சொன்னார். ஆனால் புத்தர் என்ன சொல்கிறாருன்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி நான் கூறவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். புத்தர் தனது புத்த சங்கத்தில் ஆரம்பத்தில் ஆண்கள் மட்டுமே சேர்ந்திருந்தார்கள். பிறகு பெண்களையும் அவர் சேர்த்து கொண்டார். புத்த சமய மாநாடுகள் மொத்தம் 4 மாநாடுகள் இருக்குது. அதில் 1 ராஜகிரகம், வைசாலி, 3 பாடலிபுத்திரம், 4 குண்டலவனம், அதாவது காஷ்மீர்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ராஜா வைசாலியை அழைச்சிக்கிட்டு பாடலிபுத்திரம் வழியாக காஷ்மீர் போகிறாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. 483 கிமு 483ஆவது ஆண்டு முதல் புத்த மாநாடு நடந்துச்சு. 2ஆம் மாநாடு வந்து 383, 100 வருஷம் கழிச்சு. 3ஆவது புத்த மாநாடு வந்து கிமு 250. 4ஆவது புத்த மாநாடு வந்து கிபி 1 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையும் இது இருக்கும். மாநாடை பற்றி, புத்த சமய மாநாடுகளை பற்றி ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும். முதல் புத்த சமய மாநாடு ராஜகிரகத்தில் நடந்துச்சு. 483 நடந்தது. இதுக்கு தலைமை தாங்கியது வந்து மகா காசப்பர் தலைமை தாங்கினார். அஜாத சத்ரு மன்னராக இருந்த காலகட்டத்தில் எந்த வம்சத்தை அஜாசத்து வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர்னா ஹரியக வம்சத்தை சார்ந்தவர். அதுபோல் 2வது புத்த சமய மாநாடு வந்து வைசாலியில் நடந்துச்சு. இது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 383 கிமுல. இது தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபகமி என்பவர் தான். சபகமி என்பவர் தான் தலைமை தாங்கினார். காலசோகன் என்ற மன்னர் காலத்தில் காலசோகன் என்ற மன்னர் காலத்தில் இந்த 2வது புத்த மாநாடு கூட்டப்பட்டது. காலசோகன் வந்து சிசுநாக வம்சத்தை சார்ந்தவர். 3வது புத்த மாநாடு வந்து பாடலிபுத்திரத்தில் நடந்துச்சு கிமு 250. அதுக்கு தலைமை தாங்கின யார் கேட்டினா உபகுப்தர் என்பவர் தலைமை தாங்கினார். அது எந்த மன்னர் காலத்தில் நடந்துச்சுன்னா அசோகர் காலத்தில் நடந்துச்சு. அசோகர் வந்து மௌரிய வம்சத்தை சார்ந்தவர். 4வது புத்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் நடந்துச்சு. காஷ்மீரில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டலவனத்தில் நடந்தது.
குண்டலவனத்தில் தான் மாநாடு நடந்துச்சு. கிபி 1ஆம் நூற்றாண்டு. தலைமை தாங்கினார்னா வசுமித்திரர் தலைமை தாங்குறாரு. இது கனிஷ்கர் காலத்தில் நடந்துச்சு. கனிஷ்கர் வந்து குஷான வம்சத்தை சார்ந்தவர். பௌத்த நூல்களை பாருங்கள். ஜாதக கதைகள் பௌத்த மத அறக்கருத்துக்களை கூறுவது பாலி மொழியில் அமைந்த நூல்கள் தான். பாலி மொழியில் அமைந்த நூல்களை தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஜாதக கதைகள் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த மத அறக்கருத்துக்களை கூறுவதாக பாலி மொழி அமைந்த நூல்கள் காரணமாக அமைகிறது. வினய பிடகம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? புத்தர் உருவாக்கிய ஒழுக்க கருத்துக்களை பற்றி கூறுவது தான் வினய பிடகம். விதிமுறைகள் எழுது. இந்த மதத்தை பின்பற்றணும்னா எந்த மாதிரியான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும்னு விதிமுறைகளை கூறுவதுதான் வினய பிடகம். சுத்த பிடகம் என்பது வந்து 5 பிரிவுகள் உள்ளன. சுத்த பிடகம் வந்து 5 பிரிவுகள் உள்ளன. இது தூய்மையான வாழ்வை பற்றி கூறுகிறது. தூய்மையான வாழ்வை பற்றி கூறுகிறது. சுத்த பிடகம் வந்து தூய்மையான வாழ்க்கை முறையை பற்றி கூறுகிறது. அபிதம பீடகம் என்பது பார்த்திங்கன்னா இம்மை மறுமை மற்றும் அறக்கருத்துக்களை பற்றி கூறுகிறது. அபிதம பீடகம் வந்து இம்மை மறுமை மற்றும் அறக்கருத்துக்களை பற்றி கூறுகிறது. அபிதம பீடகம். மிலிந்த பண்ணா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிலிந்த பண்ணா என்ற நூல் வந்து என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, மினாண்டருக்கும் நாகசேனருக்கும் இடையே நடந்த மத தத்துவம் சார்ந்த உரையாடலை பற்றி கூறுகிறது. மிலிந்த பண்ணா என்ற நூல் வந்து மினாண்டருக்கும் நாகசேனருக்கும் இடையே நடந்த உரையாடல்களை பற்றி, தத்துவம் சார்ந்த உரையாடலை பற்றி கூடிய ஒரு நூல் தான் அந்த மிலிந்த பன்கா என்ற நூலாகும். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, மகாஜன பதங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். மகாஜன பதங்கள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த வேத காலத்தில் பார்த்தா சிறு சிறு அரசுகள் நிறையா தோன்றியிருந்தது. அந்த அரசுகள் அங்கங்கே இருந்துச்சு. அந்த அரசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு நிறைய அரசுகள், சிறு சிறு அரசுகள் நிறைய தோன்றியிருந்தது. அந்த நிறைய அரசுகள் இருந்தாலும் 16 அரசுகள் தான் ஒரு குறிப்பிடத்தக்க அரசுகளாக இந்த வரலாறு பேசுது. அந்த 16 அரசுகளை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மகாஜன பதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாஜன பதங்களுடைய காலங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிமு 650 325. மகாஜன பதங்கள் 16 அரசுகள் என்னென்னு பாருங்கள். அங்கர், மகதர், அதாவது அங்கர்னா அங்கம், மகதம், காசி, கோசலம், வஜ்ஜி, மல்லர், ஜோதியர், வம்சர், குரு, பாஞ்சாலம், மச்சம், சூரசேனம், அசகாசம், அவந்தியசம், அவந்தி, சுந்தாரர், கம்போஜம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசாம். இதுதான் அந்த 16 மகாஜன பதங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு அரசரை பற்றி நம்ம பார்ப்போங்க, டீட்டெயிலாக தெரியும் வாங்க. 16 பெருநாட்டு அரசர்கள் முழு உரிமையோடு ஆட்சி செய்த பயந்து வந்தார்கள். இந்த மேற்கோள்கள் அங்குதார நிகாயத்தில் 4 இடங்களை பற்றி குறிப்பிடுகிறது. புத்தர் பிறப்பதற்கு முன்பு நாவலந்தீவு, அது இந்தியாவில் நாவலந்தீவு வெவ்வேறான 16 அரசுகள் இருந்தது என்று சொல்கிறது. வாங்க ஒவ்வொரு அரசரை பற்றி நம்ம பார்ப்போம். 16 அரசரை பற்றி. அங்கம் வந்து கிழக்கு பீகாரில் அமைஞ்சுள்ள ஒரு நாடு. அங்கர்களின் நாடு, அதில் தான் மேலே அங்கர்னு இருக்கும். அங்கர்களின் நாடு மகதத்துக்கு கிழக்கே இருந்தது. தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா சம்பா. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகதம். இது வந்து தெற்கு பீகாரில் அமைஞ்சிருக்குது மகதம். மகதம் மன்னர் பிம்பிசாருடைய மகன் அஜாசத்ரு. இதன் தலைவராக இருந்த யாருன்னா கிரிவாஜா என்பவர் தலைவராக இருக்கார். மகத தலைவராக யாருன்னா கிரிவாஜா. அஜாசத்ரு தன் தந்தையை சிறைப்படுத்தி கொன்று அரியணையை கைப்பற்றினார்.
இந்த மகதத்தினுடைய ஆட்சியாளர்களில் ராஜஸ்தானி அதாவது ராஜகிரகம் என்பது இந்த இடம் பீகாரில் உள்ளது. திலையா என்னும் ஸ்டேஷனில் இருந்து 16 கல் தொலைவில் இருக்கிறது. இது இந்த ராஜகிரகம் என்ற ஊர். அடுத்தது காசி, இதை வாரணாசி அப்படிம்பாங்க. வாரணாசியில் இருக்கு காசி. காசி நாட்டின் தலைநகர் வந்து வாரணாசி. இந்த நாட்டு அரசர்களில் பெரும்பாலானவரை பிரம்மதத்தன் என்ற பெயரால் அழைத்தார்கள். காசியில் உள்ள பெரும்பாலான அரசர்கள் எவ்வாறு அழைக்கிறாங்க? பிரம்மதத்தன் என்று பெயரை அழைத்தார்கள். இவர்களுடைய தலைநகர் வந்து பனாரஸ். காசி பகுதியின் தலைநகர் வந்து பனாரஸ். அடுத்தது அயோத்தி, இது கோசலம், இது தலைநகர் வந்து அயோத்தி. கோசல் நாட்டின் தலைநகர் வந்து சிராஸ்வதி. இது அசிரவதி, இப்பொழுது ராப்தி அப்படிங்கிறாங்க. இது அசிரவதி நதிக்கரையில் அமைந்துள்ளது. அசிரவதி சரஸ்வதி கிடையாது, இது அசிரவதி நதிக்கரையில் அமைந்துள்ளது இந்த கோசலம் அயோத்தியில். பிரசன்னஜித் என்ற அரசன் இந்நாட்டை ஆண்டு வந்தார். பிரசன்னஜித் என்ற அரசன் இந்த நாட்டை ஆண்டு வந்த கோசலத்தை ஆண்டு வந்த யார்? பிரசன்னஜித் தான் வந்து கோசலத்தை ஆண்டு வந்திருக்கிறாரு. வஜ்ஜி, இது வட பீகாரில் இருக்குது. மகாஜன ஆட்சி முறையை கொண்ட அரசர்களில் 3 ராஜ்யங்களே இருந்தன. ஒன்று வஜ்ஜி அரசு, மற்றவை பாவா குசினாரா என்னும் இடங்களை ஆண்ட மன்னர்களின் அரசு. இம்மூன்றும் வஜ்ஜியராக வலிமையானதாக பலமானதாக இருந்தது என்று சொல்கிறாங்க. இது தலைநகர் தான் வைசாலி. வஜ்ஜினோட தலைநகர் இது வைசாலி. அடுத்து வந்து மல்வ நாடு, இது கோரக்பூர் மாவட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. மல்லர்களின் நாடு. வஜ்ஜிக்கும் கிழக்கில் கோசலத்துக்கும் மேற்கில் இருந்தது. இங்கே வஜ்ஜியைப் போலவே குழுக்களின் ஆட்சி முறை நடந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மல்லர்களுடைய பிளவு ஏற்பட்டு பாவாவில் வாழும் மல்லர்கள் என்றும் தலைநகரான குசினாராவில் வாழும் மல்லர்கள் என்று 2 பிரிவுகள் தோன்றிவிட்டனர். அதாவது பாவாவில் வாழும் மல்லர்கள் என்றும் குசுவியில் வாழும் மல்லர்கள் என்றும் இந்த மல்லர்கள் வந்து 2 பிரிவுகளாக தோன்றியனர். அடுத்தது சேதி, இது கங்கை நர்மதை நதிக்கு இடைப்பட்ட பகுதி தான் சேதி. சேதி ஜாதகம் வேசிஸ்தர ஜாதகம் என்னும் 2லும் சேதி நாட்டை பற்றி செய்தி நமக்கு தெரிய வருகிறது. சேதியர்களின் தலைநகர் எதுனா சுக்திமதி. சேதியின் தலைநகர் எது? சுக்திமதி தான் சேதிகளின் தலைநகராக இருக்குது. அடுத்து 8 பார்த்தீங்கன்னா வட்சம். இது எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில் இருக்குது. வட்சம்ங்கிறது எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில் இருக்குது. வட்சர்களின் தலைநகர் எதுனா கோசாம்பி. வட்சர்களின் தலைநகர் எது? கோசாம்பி. புத்தருடைய காலத்தில் இங்கே குழு ஆட்சி முறை அழிந்து உதயணன் என்ற உல்லாச மன்னன் நாட்டை ஒரு குடையின் கீழ் ஆண்டதாக சொல்லப்படுகிறது. தம்மபத அட்டக்கதையில் வரும் இந்த அரசனுடைய வரலாறு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மபத அட்டக்கதையில் தான் வந்து இந்த உதயனுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு, கதையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குரு, இது தானேஸ்வரம் டெல்லி மீரட் பகுதியில், டெல்லி மீரட்டில் இருக்கா இல்லையா, அந்த பகுதியில் தான் அந்த குரு நாடு இருக்குது. அதான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு நாட்டின் தலைநகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரபிரஸ்தம் அல்லது ஹஸ்தினாப்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தருடைய காலத்தில் இங்கே கௌரவியன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் என்று சொல்லப்படுகிறது. புத்தருடைய காலத்தில் கௌரவியன் என்ற அரசன் இங்கே ஆண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது குருவில். அடுத்து பாஞ்சாலம், இது பரேலியில் இருக்குது. பாஞ்சாலம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள உத்தர பாஞ்சாலர்களின் தலைநகராக காம்பிசம் என்பது ஜாதக அட்டக்கதையில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாஞ்சாலர் தலைநகர் என்னச்சு? காம்பிசம். ஆனால் மச்ச நாட்டின் தலைநகரை பற்றி குறிப்பே இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மச்ச நாடுன்னு ஒன்று இருக்குது, அந்த நாட்டை பற்றியான குறிப்புகள் எதுவுமே இங்கே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஆனால் மச்ச நாடு வந்து எங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூரில் இருக்குது. மச்ச நாடு எங்கே இருக்குது? ஜெய்ப்பூரில் மச்ச நாடு இருக்குது. தலைநகர் வந்து என்னது? விராட்டு. புரியுதுங்களா? மச்ச நாடு வந்து எங்கே இருக்குது? ஜெய்ப்பூரில் இருக்குது. தலைநகர் வந்து விராட்டு நகராகும் தலைநகர்.
12 பார்த்தீங்கன்னா சூரசேனம், இது மதுரா பகுதியில் அமைந்துள்ளது. சூரசேனர்களின் தலைநகராக மதுரா அமைந்தது. இங்கே அவந்திபுத்திரன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவந்திபுத்திரன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். 13 பார்த்தீங்கன்னா அசகம், சித்திர நிபாதத்துக்கு பரயாண வர்க்கத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கும் வத்து கதைகளில் இருந்து அசகம் என்ற அரசு எங்கே கோதாவரி ஆற்றின் மருகில் இருந்ததாக சொல்கிறது. இது கோதாவரி ஆற்றினுடைய மறுக்கரையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அசகம் என்ற அரசு கோதாவரி நதி கரையில் அமைஞ்சது. இது தலைநகர் என்ன பொட்னா. இது தலைநகர் பொட்டுனாங்கூட அதோடைய தலைநகராக இருக்குது. அடுத்தது அவந்தி, இது மாலவ பகுதியில் அமைந்துள்ளது. அவந்தியின் தலைநகரான உஜ்ஜயினியையும், அவந்தியின் தலைநகர் இது உஜ்ஜயினி பற்றியும் அதன் அரசன் சண்டப்பிரத்தியோதனை பற்றியும் செய்திகள் நமக்கு தெரிகிறது. புத்தர் சண்டப்பிரத்தியோதனுடைய நாட்டுக்கு ஒருபோதும் சென்றதில்லை. புரியுதுங்களா? கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, கீழே புத்தர் யாருடைய நாட்டுக்கு சென்றதில்லை என்று வரலாறு கூறுகிறதுனா யார்? இந்த அவந்தி நாட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஆனால் அவருடைய முக்கிய மாணவர்களில் ஒருவரான மகா காத்தியாயனார் அவருடைய அவை புலவராக இருந்திருக்கிறாரு. அவருடைய புரோகிதரின் சண்டப்பிரத்தியோதனுடைய புரோகிதரின் மைத்துனர் தான் யார்? மகா காத்தியாயனார். புத்தருடைய மாணவர்கள் ஒருவராக இருந்திருக்காரு. 15 என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தாரம், இது பெஷாவர் ராவல்பிண்டியில் அமைந்துள்ளது. காந்தாரர்களின் தலைநகர் எதுன்னா தக்கசிலா, அதாவது தக்ஷசீலா அப்படி சொல்லுவோம். தக்ஷசீலா அதான் காந்தார தலைநகர். இங்கே புக்குசாதி என்ற அரசன் ஆண்டு வந்தான். புக்குசாதி காந்தாரத்தை ஆட்சி செய்தார். புக்குசாதி என்பது ஆண்டு வந்தான். அவன் தளர்ந்த வயதில் தன் அரசை விட்டு ராஜகிரகம் வரைக்கும் நடந்து சென்று புத்த பிச்சக சங்கத்தில் சேர்ந்தான். பிறகு அங்கேயே அவன் உயிரினையும் நீத்தான் என்று ஜாதக கதை மிக தெளிவாக அதை பற்றி கூறுகிறது. கடைசியாக உள்ள பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா கம்போஜம். 16 மகாஜன பதங்களில் கடைசி அரச கம்போஜம். இது காம்போஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காஷ்மீரில் இருக்குது. காம்போஜர்களின் அரசு வடமேற்கில் இருந்தது. அவள் தலைநகர் என்ன துவாரகை. காம்போஜோட தலைநகர் துவாரகை, ராஜ்புட் அப்படின்னு தப்பு சொல்கிறாங்க. யவன காம்போஜ நாட்டில் ஆரியர், தச்சர், ஆரியர், தாசர் என்ற 2 ஜாதிகளே இருந்தன என்றும், சில சமயம் ஆரியன் தாசனாகவும் தாசன் ஆரியனாகவும் மாறியதுண்டு என்றும், காந்தார நாட்டில் வர்ணாசிரம தர்மம் வேரூன்றிருந்தது என்ற கருத்தும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம புத்தரை பற்றி பார்த்தோம். புத்த மதம் எப்படி தோன்றியது, அதோடைய மாநாடுகள் எத்தனை இருந்தது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்தோம். புத்தர் தன்னுடைய கருத்துக்களை எவ்வாறு போதித்தார், அவர் புத்த மதத்தை தழுவி செல்வதற்கு காரணம் என்ன, சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்த்தோம். புத்த மாநாடுகள் எங்கெங்கே நடந்துச்சு, அது யாரால் தலைமை தாங்கினாலும் அதை பார்த்தோம். சரி, அதான் மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த பகுதியில் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஸ்டினை கேட்காத ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக தான் இந்த புத்த மதம் இருக்குது. அதுமாரி புத்த மதம் முதலாக அவர் எங்கே போதித்தார், எத்தனை வயதில் அவர் போதனையை தழுவினார், எத்தனை வயதில் போதனையை சொல்லி பிறகு இறந்து போனார், எந்த இடத்துல தனது போதனையை அவர் முதலாக போதிக்க ஆரம்பித்தார், அந்த போதனை பேர் என்ன, தர்ம சக்கர பரிவர்த்தனை என்ற போதனை. சாரநாத்தில் உள்ள மான் பூங்காவில் தான் முதல் போதனை அவர் போதிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதே தொடர்ந்து பற்றி அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னா 16 மகாஜன பதங்களை பற்றியில் மிக முக்கியமான ஒரு பாடங்கள் தான் இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள சிலபஸில் மகாஜன பதங்களை பற்றி கேட்டுக்கிறாங்க. அதனால் அதுலேருந்து நமக்கு வினாக்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மகாஜன பதங்களை பற்றி. அப்போது 16 மகாஜன பதங்கள் அரசுகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு அரசுகளில் இதில் முக்கியமான விஷயம் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, 16 அரசுகளை ஞாபகம் வச்சுக்கணும், 16 அரசுகளுடைய தலைநகரையும் ஞாபகம் வச்சுக்கணும். 16 அரசுகள் தலைநகரில்
உள்ள சில முக்கியமான மன்னர்களை ஞாபகம் வச்சுட்டா மட்டும் போதுமானது. அதுவே நமக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி தரும். ஏன்னா கொஸ்டின் அதுலேருந்து அப்படி தான் கேட்பாங்க. புரியுதுங்களா? இருந்தாலும் 16 மகாஜன பதங்களில் சிறப்பு வாய்ந்த வலிமையான ஒரு அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மகத அரசு தான். மகதம் தான் 16 அரசுகளில் மிக சிறந்த அரசாக இருப்பது எதுனா இந்த மகத அரசு தான் இருந்துச்சு. அந்த மகத அரசு தான் பின்னாளில் வலிமை பெற்று ஒரு மற்ற அரசுகளெல்லாம் போதொடுத்து அழித்து தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி ஒரு ஆட்சியை ஏற்படுத்திய ஒரு அரசாக இந்த மகதம் அரசு இருக்குது. நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம அந்த மகத அரசை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் மிக தெளிவாக பார்க்கலாம். நன்றி. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.